அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டை குறிவைக்கும் குரு புதையல் யோகம் நிறைந்த ஆண்டாக 2024 அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் குரு. தனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் இருந்து 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கு மாறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஜென்ம சனியின் ஆதிக்கம் நிறைந்த இந்த காலகட்டத்தில் 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு குரு சுகஸ்தானத்திற்கு மாறுவது பல்வேறு வகையில ஆறுதல் நிறைந்த ஒரு விஷயமாகவும் புதையல் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவானின் பார்வையில் சனி பகவான் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். கும்பராசிக்காரர்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தற்போது ஜென்ம ராசியில் வலுவாக அமர்ந்திருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை கும்பராசிக்காரர்களுக்கு தர இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்திலிருந்து முழு சுபகிரகமாக தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு சகாயஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்குள் நுழைவது சற்று நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் புதன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதன் மற்றும் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களுடைய பார்வையில் குருவிற்கு பகை கிரகமாக எந்த கிரகமும் குருவை பார்ப்பதில்லை. இது ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களின் அரசன் வானியல் அரசன் என்று சொல்லப்படுவதற்கான மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது இதுதான். குரு பகவான் அதீதமான செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்றவராக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்கு அர்த்தாஷ்டக குருவாக அமர்வது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவான் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பாருங்க. பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே அதில் ஒரு இடமான 4ஆம் இடத்திற்கு வருவது நன்மை பல கும்பராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. எனவேதான் 2024ஆம் ஆண்டை குறிவைக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக ஜென்மசனி 7.5 சனியாக இருந்தாலும் கூட நல்ல பல மாற்றங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு ஏப்ரல் மாதம் வரை 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு சுகஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. எனவே வருடத்தின் முற்பகுதியில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சுப பார்வை இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க. சப்தமஸ்தானம், பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் வருடத்தின் முற்பகுதியில் பல்வேறு விதமான காரிய தடைகள் அனைத்தும் விலகி லாபம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அதே சமயம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பல்வேறு வகையான இனிமையான சுபகங்கமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. ஏனென்றால் இதற்கு பிறகு குரு 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. 8ஆம் இடமாகிய அஷ்டம ஸ்தானத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள், அஷ்டம தோஷங்கள் அனைத்தும் பல மடங்கு விலகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல பாதிப்புகள் விலகி நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் வலுப்பெறுவதால் தொழில் ரீதியான வாய்ப்புகள்ல நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. பல்வேறு விதமான சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பையும் குரு பகவானுடைய ஜீவனஸ்தான பார்வை 10ஆம் பார்வை மிக அதீதமான நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. அது மட்டுமல்லாது 9ஆம் பார்வையாக விரயஸ்தானமாகிய
12ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறும். புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும், பல்வேறு வகையில தடையை சந்தித்து வந்த திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை இனிமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே குடும்பத்தில் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். புதிதாக பல முயற்சிகளில் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. தடையும் தாமதத்தையும் சந்தித்து வந்த நிகழ்வுகளில் மிக சிறந்த மாறுதலும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால் ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி அமர்ந்திருந்தாலும் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்குங்க. அலைச்சல் சிரமம் அதீதமாக சந்தித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நல்ல பலன்ல நிறைந்து கிடைக்க போகிறது. வேலை இல்லாத திண்டாட்டம் என்ற நிலைக்கு நிச்சயமாக மாறுதல் கிடைக்க போகிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பை குருவின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. குடும்ப ரீதியாக மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் புதையல் கிடைக்கும் யோகமாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நீங்கும். வருமானத்தில் உள்ள தடைகள் விலகும். நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்டவை சாதகமாக அமைவதால் நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்ட புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக குடும்ப ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைக்க போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாகவும், முதலீடுகளில் அதீத கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாகவும் அமைந்து விடுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான். சில நேரங்களில் அலைச்சல் அதீதமாக இருக்கும். இதற்கேற்ற ஆதாயம் நிச்சயமாக உத்தியோகம், தொழில் ரீதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அரசாங்க சலுகைகள், அரசு புதிய ஒப்பந்தங்கள் போன்ற அனைத்துமே நல்ல முறையில் திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். கலைத்துறையில் புதிய பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம். புதிய படம் எடுக்கும் முயற்சியில் சற்று அதிக அளவு முதலீடு செய்யாமல் அளவான முதலீடும் திட்டமிட்ட செயல்பாடும் நிகர லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறதுங்க. இந்த தருணத்தில் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. இதுவரை நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு 7.5 சனியாக இருந்தாலும் கூட கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் உருவாகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஞாபக சக்தி அதிகரிப்பதால் கடுமையான பாடங்களை கூட எளிமையாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும், தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய யோகமும் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குருவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல வழி கிடைக்குங்க. இந்த தருணத்தில் புதிதாக நிலம், வீடு, வாகனம், விவசாய உபகரணங்கள் உள்ளிட்ட பல புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பல்வேறு விதமான நன்மைகளை அள்ளி கொடுப்பாருங்க. அவர் சுகஸ்தானத்திற்கு வருவதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய இனிமையான பல நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறுகிறது. பல காரிய தடைகள் பெண்மணிகளை விட்டு விலகுவதால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இனிதாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.